the equation E is equal mc square to the formula mentioned above. This was demonstrated by Kokra and Walton in 1932 experimentally. 1915ல ஐன்ஸ்டைன் தியரி ஆஃப் ஜெனரல் ரிலேட்டிவிட்டியில் ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃப்ரேம்வொர்க் மூலமாக பிளாக் ஹோலோட தியரிட்டிக்கல் எக்ஸிஸ்டன்ஸை ப்ரூவ் பண்ணுறாரு. இவரோட இந்த தியரியை ப்ரூவ் பண்ணுற விதமாக ஃபியூச்சரில் சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ண சொல்யூஷன்ஸ் தான் பிளாக் ஹோல், வார்ம் ஹோல், ஒயிட் ஹோல் எல்லாம். கார்ல் ஸ்குவார்ட்சைல்ட் எக்ஸாக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறாரு இந்த பெண்டு எவ்வளோ தூரம் போகும் இன் அ சிங்கிள் பால் ஆஃப் மாஸ்னாலன்னு. மார்ச் 2025 டார்க் எனர்ஜி ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் இன்ஸ்ட்ருமெண்ட் யூனிவர்ஸில் 1000க்கும் மேலே பிளாக் ஹோல் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி ஒரு நாள் நம்ம டிராவர்சபிள் வார்ம் ஹோலை கண்டுபிடிச்சிட்டா யோசிச்சு பாருங்க. தட் மீன்ஸ் லைட்டை விட நம்ம ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணி இன்னொரு யூனிவர்ஸ் ஆர் பிளானட்டுக்கு போகவும் முடியும். நம்ம சேனலில் பல பேர் இன்டர்ஸ்டெல்லர் மூவி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த பேசிக் கான்செப்ட்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஃபைனலி இன்டர்ஸ்டெல்லர் மூவியை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆர் யூ ரெடி? லெட்ஸ் டைவ் இன் த யூனிவர்ஸ் ஆஃப் பிளாக் ஹோல்ஸ். Gravity is pulling us in. There's no turning back now. If this message makes it out, tell them we went further than anyone has ever dared. We are stepping into the unknown. For humanity, for discovery, and of transmission. டூ 2014ல் இன்டர்ஸ்டெல்லார் அப்படின்னு ஒரு மூவி வந்துச்சு. இதில் தான் மோஸ்ட்லி இந்த கான்செப்டை அட்மோஸ்ட் அக்கரேசியோட காமிச்சிருப்பாங்க. ஃபேமஸ் டைரக்டர் கிறிஸ்டோஃபர் நோலன் கிப் தோர்னு ஒரு தியரிட்டிக்கல் ஃபிசிசிஸ்ட் அண்ட் நோபல் லோரியட்டை ஹையர் பண்ணுறாரு ஆஸ் அ ஃபில்ம் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அண்ட் சயின்ஸ் கன்சல்டன்ட். இவர் கிராவிடேஷனல் ஃபிசிக்ஸ், ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் அண்ட் ஜென்ரல் ரிலேட்டிவிட்டியில் பிஸ்து. இந்த மூவியில் ஏர்த்தில் இருந்து வேற பிளானட்டுக்கு வார்ம் ஹோல் வழியாக ட்ராவல் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. பேசிக்கலி இன்னொரு கேலக்சியில் கார்கான்டுவான்னு ஒரு பிளாக் ஹோலை யூஸ் பண்ணி ஸ்லிங் ஷாட் மேனுவரில் ஏர்த் மாதிரி இருக்க இன்னொரு பிளானட்டுக்கு போகிற மாதிரி எடுத்திருப்பாங்க. ஸோ உண்மையிலேயே வார்ம் ஹோல்ங்கிற ஒரு கான்செப்ட் ஸ்பேஸில் இருக்கா? அதோட யூஸ் தான் என்ன? இது எப்படி உருவாகுது? So the story begins in 1935 when Einstein wrote a paper with Rosen where the first time Einstein-Rosen bridges appear. இந்த கான்செப்டை முதல்ல ஜான் மிச்சல் இன் 1783 அண்ட் பியர் சைமன் லப்லாஸ் 18th செஞ்சுரியில் யூனிவர்ஸில் பிளாக் ஹோல் மாதிரி சில ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கலாம் அண்ட் இதில் லைட்டு கூட எஸ்கேப் ஆக முடியாது அண்ட் இதோட பேர் டார்க் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே கான்செப்டை 1915ல் ஐன்ஸ்டீன் தியரி ஆஃப் ஜெனரல் ரிலேட்டிவிட்டியில் ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃப்ரேம்வொர்க் மூலமாக இதோட தியரிட்டிக்கல் எக்ஸிஸ்டன்ஸை ப்ரூவ் பண்ணுறாரு. பட் இதோட ஆக்சுவல் எக்ஸிஸ்டன்ஸில் இவருக்கு நம்பிக்கை இல்லை. ஐன்ஸ்டீன் பேசிக்லி 2 தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. ஒன்று தியரி ஆஃப் ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி, இன்னொன்று தியரி ஆஃப் ஜெனரல் ரிலேட்டிவிட்டி. இந்த ஃபஸ்ட்டு தியரி ஆஃப் ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டியை இவர் 1905 ஜூன் 30ல் ஒரு பேப்பரில் பப்ளிஷ் பண்ணுறாரு, எலக்ட்ரோடைனமிக்ஸ் ஆஃப் மூவிங் பாடிஸ் அப்படின்னு. இதுதான் நம்ம ஃபேமஸ் E=mc². இந்த தியரி தான் டைம் டைலேஷன் அப்படிங்கிற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு. எப்படி ஸ்பீடு டைமை இம்பேக்ட் பண்ணும் அப்படின்னு. இப்போ நம்ம ஒரு ராக்கெட்டில் உட்காந்து ஸ்பீடாக ட்ராவல் பண்ணுறோம், கீழேருந்து ஒருத்தர் அப்சர்வர் அதை பார்க்குறாரு அப்படின்னா டைமை அந்த ராக்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு ஸ்லோவாக போகும் கம்பேர்ட் டு த அப்சர்வர் டைம். இதுதான் இந்த கான்செப்ட். அதாவது நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஒரு ஏர்க்ராஃப்டில் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு டைம் ஸ்லோவாக மூவ் ஆகும் ரிலேட்டிவ் டு த அப்சர்வர் ஆன் த எர்த். இதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் ஆட்டம் பாம்பும் பண்ணாங்க. ஒரு சின்ன ஆட்டமில் இருந்து எனாமஸ் எனர்ஜி எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் மூலமாக ப்ரூவ் பண்ணாங்க. E=mc², எனர்ஜி, மாஸ் அண்ட் ஸ்பீட் ஆஃப் லைட். செகண்ட் தியரி, தியரி ஆஃப் ஜெனரல் ரிலேட்டிவிட்டி. இந்த பேப்பரோட டைட்டில் த ஃபீல்ட் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் கிராவிடேஷன். இதை பிரஷியன் அகாடமி ஆஃப் சயின்சஸ் ஆன் November 25th 1915ல் பப்ளிஷ் பண்ணுறாரு. இந்த ஃபீல்ட் ஈக்குவேஷன்ஸ் இப்படி தான் இருக்கும், இங்கே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி. இது இவரோட ஃபர்ஸ்ட் தியரியோட ஃபாலோஅப் தியரி மாதிரி. யூனிவர்ஸ் ஸ்கேலில் எப்படி மாஸ் எனர்ஜி ஸ்பேஸ் டைம் கூட இன்ட்ராக்ட் பண்ணுது டு ப்ரொடியூஸ் கிராவிட்டி அப்படிங்கிற கான்செப்டை இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த செகண்ட் தியரியில் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்பீடால் மட்டும் டைம் இம்பேக்ட் ஆகிறதில்ல, கிராவிட்டிங்கிற ஒரு விஷயத்தினாலையும் டைம் இம்பேக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு.
அது மட்டும் இல்லாமல் சவுண்டு, ஹீட்டு அண்ட் லைட்லேயும் கிராவிட்டியோட இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. A momentarily triumphant Albert Einstein holds in his hands what he believes is the final equation for the general theory of relativity, his theory of gravity, just in time for his presentation at the Prussian Academy. He goes to the academy and he speaks. With that, you have the general theory of relativity, which describes how space and time tell matter and energy where to go. Matter and energy tell space and time how to look. This changes everything. நமக்கு தெரிஞ்ச உலகமும் இந்த பிரம்மாண்டத்துக்கும் இருக்கிற பெரிய டிஃப்ரென்ஸ் இதுதான், கிராவிட்டி. இவரோட இந்த ஃபீல்டு ஈக்குவேஷன்ஸ்க்கு சொல்யூஷனாக சயின்டிஸ்ட் ஃபியூச்சரில் ப்ரூவ் பண்ணதான் பிளாக் ஹோல், வார்ம் ஹோல் அண்ட் ஒயிட் ஹோல் எல்லாம். இது எல்லாமே இவரோட ஃபீல்டு ஈக்குவேஷன்ஸ்க்கு ஒன் ஆஃப் த சொல்யூஷன்ஸ். ஐன்ஸ்டைன் சாகிற வரைக்கும் ரியல் வேர்ல்டில் நம்ம பிளாக் ஹோலை கண்டே பிடிக்கல. ஸோ ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவரோட ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி தியரியில் இருக்க ஈக்குவேஷன்ஸ்க்கான சொல்யூஷனை கொடுக்கல. The first person to do so was Carl Schwarzschild in 1916. இவர் தான் பிளாக் ஹோலுங்கிற ஒரு கான்செப்டை ப்ரூவ் பண்ணி ஸ்குவார்ட்ஸ்சைல்ட் சொல்யூஷனுங்கிற பிளாக் ஹோல்னு ஒரு சொல்யூஷனை கொடுக்குறாரு. நம்ம 10th ஸ்டாண்டர்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் பார்த்த மாதிரி இந்த ஃபீல்டு ஈக்குவேஷன்ஸ்க்கு இது மாதிரி பல சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஒரே ஈக்குவேஷன் பட் பல ஆன்சர்ஸ். இதுக்கு அப்புறம் இன்னொரு ஆஸ்ட்ரியன் சயின்டிஸ்ட் ஃபிசிசிஸ்ட் லட்விக் ஃப்ளாம் இதுக்கு இன்னும் சில பாசிபிள் சொல்யூஷன் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறாரு. அதுதான் வார்ம் ஹோல் அண்ட் ஒயிட் ஹோல். இவர் காலோட சொல்யூஷனை எடுத்து அதை பேஸ் பண்ணி இதை கண்டுபிடிக்கிறாரு. இது எல்லாத்துக்குமே ஃபண்டமெண்டல் ஐன்ஸ்டீனோட தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி தான். இதை யூஸ் பண்ணி தான் பிளாக் ஹோல், வார்ம் ஹோல், ஒயிட் ஹோல்ங்கிற கான்செப்ட் எல்லாத்தையும் தியரிட்டிக்கலாக ப்ரூவ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இந்த 3 சொல்யூஷனும் ஒவ்வொன்றா நம்ம கிளியராக பார்த்துடலாம். ஒன்ஸ் நான் பேசிக் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஸ்டெல்லார் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் உங்களுக்கு சூப்பராக புரியும். கொஞ்சம் இந்த வீடியோ பெருசாக போகும், பட் ப்ளீஸ் பொறுமையாக பாருங்கள். யூ வில் நோ இந்த பிரபஞ்சத்தோட மேஜிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ். யூனிவர்ஸில் சில ஆப்ஜெக்ட்ஸில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். இதனால் இது லைட்டை கூட கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ண முடியும். அதுதான் பிளாக் ஹோல். மீனிங் லைட்டு இதுக்குள்ளே போச்சுன்னா திரும்பி வரவே வராது. ஐன்ஸ்டைனோட தியரி ஆஃப் ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி 1915 இட் வாஸ் ரிட்டன் யூசிங் 10 டிஃப்ரெண்ட் நான் லீனியர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இதோட சொல்யூஷனை தான் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பேசிக்லி இந்த ஈக்குவேஷன்ஸ் நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, எப்படி மேட்டர் அண்ட் எனர்ஜி ஸ்பேஸ் டைம் கர்வேச்சரை இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் இம்பேக்ட் பண்ணி கிராவிட்டியில் எப்படி இம்பேக்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் சொல்லுது. என்னையா இவன் மேட்டருங்கிறான், எனர்ஜிங்கிறான், ஸ்பேஸ் டைம்ங்கிறான் அப்படின்னு பார்க்குறீங்களா? இது எல்லாத்தையும் நான் தெளிவாக சொல்கிறேன். மேட்டர் அண்ட் எனர்ஜி, எந்த ஒரு பொருளில் மாஸ் அண்ட் வால்யூம் இருக்கோ அதுதான் மேட்டர். எனர்ஜி நம்மளுக்கு எல்லாமே தெரியும், பவர். இதை விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு இமேஜின் எ ஸ்பேஸ் டைம் மெஷ் ஃபேப்ரிக் ஷீட். இதில் ஆப்ஜெக்ட்ஸ் ரைட்டு அண்ட் லெஃப்டில் மூவ் ஆகும்னு வச்சுங்க. நம்ம யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா பிளானட்ஸும் இந்த ஹைப்போதட்டிக்கல் ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக் ஷீட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இன் ரியாலிட்டி ஸ்பேஸ் இஸ் 3D, நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த பிளானட்டரி ஆப்ஜெக்ட்ஸ் கேன் மூவ் அப் அண்ட் டவுன் ஆல்சோ லைக் திஸ். இன்ஃபேக்ட் இங்கே 4th டைமென்ஷனும் இருக்குது, அதுதான் டைம். இந்த எல்லா டைமென்ஷனையும் கம்பைன் பண்ணால் வர்றது தான் ஸ்பேஸ் டைம் டைமென்ஷன். ஸோ ஆப்ஜெக்ட்ஸோட வெயிட்னால இந்த ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்கில் அப் அண்ட் டவுனில் மூவ் ஆகி இந்த மாதிரி கர்வேச்சரும் ஃபார்ம் ஆகும். எவ்வளோ தூரம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இந்த பெண்டு நடக்கும். இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரி இப்படி தியரிட்டிக்கலாக இந்த ஸ்பேஸ் டைம் ஷீட் பெண்ட் ஆகும்போது தூரத்தில் இருக்க பிளானட்ஸ் பக்கத்தில் வர சான்ஸும் இருக்குது. இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இதில் இந்த பாயிண்ட் ஏல இங்கே பிளானட் எர்த் இருக்குதுன்னு வச்சுங்க. அண்ட் இங்கே பாயிண்ட் பியில் இன்னொரு பிளானட் இருக்குது. ஸோ நம்ம எர்த்தில் இருந்து குயிக்காக பெண்டான ஸ்பேஸ் டைம் ஷீட் வழியாக இந்த பாத்தில் இந்த பிளானட்டை ஈஸியாக ரீச் பண்ண முடியும். அதாவது இந்த பெரிய ஹோல் வழியாக. இந்த ஹோல், இந்த பாயிண்ட் ஏ இந்த பாயிண்ட் பிக்குள்ளே இருக்கிற இந்த ஹோல் தான் வார்ம் ஹோல். அதாவது இந்த பிரிட்ஜ் மாதிரி இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்குல்ல, அதுதான் வார்ம் ஹோல். கார்ல் ஸ்குவார்ட்ஸ்சைல்ட் எக்ஸாக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறாரு இந்த பெண்டு எவ்வளோ தூரம் போகும் இன் அ சிங்கிள் பால் ஆஃப் மாஸ்னால அப்படின்னு. இவருனால தான் சிங்குலாரிட்டி அப்படிங்கிற ஒரு பிளாக் ஹோலில் இருக்க ஒரு கான்செப்டை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது இந்த மாஸ் இன்ஃபைனைட்லி டென்ஸ் ஆகும்போது ஸ்பேஸ் டைமில் கர்வேச்சர் செமையாக பெண்ட் ஆகி இந்த யூனிவர்ஸில் இருந்தே டிஸ்போஸ் ஆகிற அளவுக்கு பெண்ட் ஆகும். இந்த பாயிண்ட் தான் சிங்குலாரிட்டி. நீங்கள் இங்கே பார்க்குற இந்த சென்டர் பாயிண்டில் தான் ஹை கிராவிடேஷனல் புல் இருக்கும். இங்கே லைட்டே எஸ்கேப் ஆயிரும். ஸோ இங்கே தான் நம்ம கால் ஃபீல்டு ஈக்குவேஷன்ஸோட ஃபஸ்ட்டு சொல்யூஷன் பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்கிறாரு. 1916 லட்விக் ஃப்ளாம் இந்த பிளாக் ஹோலுக்குள்ளே ட்ராவல் பண்ணால் ஒயிட் ஹோல்னு ஒரு எக்ஸிட் இருக்கணும்னு இந்த ஸ்பேஸ் டைம் ரீஜன் கனெக்ஷனை ஸ்பேஸ் டைம் கான்டியூட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு.
ஆனால் இவர் வார்ம் ஹோல் அப்படிங்கிற டேர்மை யூஸ் பண்ணலை. 1935ல் ஐன்ஸ்டீனும் நேத்தன் ரோசஸும் லட்விக் ஃப்ளாமோட ஐடியாவை ரீஏட்ரேட் பண்ணி பிரிட்ஜஸ் அப்படின்னு ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பேசிக்கலி நீங்கள் இங்கே பார்க்குற இந்த கனெக்ஷன் பிட்வீன் 2 டிஸ்டிங்க்ட் பாயிண்ட்ஸ் இன் ஸ்பேஸ் டைம். இந்த பிரிட்ஜஸோட நிக் நேம் தான் ஐன்ஸ்டீன் ரோசன் பிரிட்ஜ். ER, Einstein and Rosen, they pointed out that solutions to general relativity allowed for 2 black holes, which are connected but with a kind of bridge, what we call a wormhole. Physicist John Archibald Wheeler 1950ல் எகெயின் இந்த ஐன்ஸ்டீன் ரோசன் பிரிட்ஜஸ் அப்படிங்கிற பேப்பரை எடுத்து ரிசர்ச் பண்ணி வார்ம் ஹோல் அப்படிங்கிற டேர்மை ஃபர்ஸ்ட் டைம் காயின் பண்ணுறாரு. பட் ஐடியா இஸ் த சேம். அன்ஃபார்ச்சுனேட்லி ஐன்ஸ்டீன் 1955ல் இறங்குறாரு. 1960ல் தான் சயின்டிஸ்ட் கன்ஃபார்மும் பண்ணுறாங்க, ஓகே பிளாக் ஹோல் தியரிட்டிக்கலாக இல்லை ப்ராக்டிக்கலாகவும் யூனிவர்ஸில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. கண்டிப்பாக இது ஐன்ஸ்டீன் கேட்டிருந்தாருன்னா கண்டிப்பாக சர்ப்ரைஸ் ஆகிருப்பார். அது மட்டும் இல்லாமல் 2019ல் ஃபைனலி இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட் ஹொரைசன் டெலிஸ்கோப் மூலமாக ப்ராக்டிக்கலி நம்ம பிளாக் ஹோலை கண்ணாலையும் பார்த்துருக்கோம். ஆஸ் ஆஃப் மார்ச் 2025 டார்க் எனர்ஜி ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ரிவீல்ட் thousands of black holes in the universe. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா இது மாதிரி பிக்சர்ஸ் அழகழகாக வரும். லுக் அட் திஸ் பியூட்டிஃபுல் ஆர் ஸோ இந்த வார்ம் ஹோலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிளாக் ஹோல் இந்த பிரபஞ்சத்தில் எப்படி உருவாச்சு அதை பற்றி பார்த்துருவோம். பிளாக் ஹோல்ஸ் ஸ்டார்ஸில் இருந்து ஃபார்ம் ஆகும். எல்லா ஸ்டார்ஸும் ஒரு நாள் இறக்கும். சன்னும் ஒரு ஸ்டார் தான். நம்ம சேனலில் ஆதித்யா L1 வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் சன்னுக்குள்ளே நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்குதுன்னு. இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் ஹைட்ரஜன் நியூக்ளியோட கம்பைன் ஆகி ஹீலியமை ப்ரொடியூஸ் பண்ணோம். This releases significant amount of energy. ஸோ இந்த ஃபியூஷன் ரியாக்ஷன் ஹீட் அண்ட் லைட் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ரியாக்ஷன் ஹீலியம் அப்படிங்கிற ஃபியூவல்னால தான் நடக்குது. இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் எனர்ஜி உள்ளே இருந்து வெளியில் வரும், கிராவிட்டி புல்ல வெளியிலிருந்து உள்ளே போகும். இதுதான் ஒரு ஸ்டாரோட பேசிக் ஃபங்க்ஷன். பட் ஒன் டே அந்த ஹீலியம் தீரும்போது எனர்ஜி வெளியில் வராமல் ஜஸ்ட் கிராவிடேஷனல் புல் மட்டும் இருக்கும். இப்படி தான் ஒரு ஸ்டார் அதோட கிராவிட்டியிலேயே கொலாப்ஸ் ஆகி இறக்கும். எல்லா ஸ்டாரும் இறக்கணும். நம்ம சன்னும் அதே மாதிரி ஒரு நாள் இறக்கும். பட் சன்னோட லைஃப் 10 பில்லியன் இயர்ஸ், ஸோ கவலைப்பட தேவையில்லை. ஸோ பேசிக்கலி இதுதான் ஒரு ஸ்டாரோட லைஃப் சைக்கிள். அதோட மாசுக்கு ஏற்ற மாதிரி அது கொலாப்ஸ் ஆனதுக்கு அப்புறம் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் எடுக்கும். நீங்கள் இந்த ஃபிகரில் பார்க்குற மாதிரி பேசிக்கலி ஒரு மேசிவ் ஸ்டார் மட்டும்தான் பிளாக் ஹோலாக சான்ஸ் இருக்குது. நம்ம சன் பிளாக் ஹோல் ஆகிற அளவுக்கு பெரிய ஸ்டார் இல்லை. கேன் யூ இமேஜின்? சயின்டிஸ்டோட எஸ்டிமேட் என்னென்னா சன்னு பிளாக் ஹோல் ஆச்சுன்னா அது கம்ப்ரஸ் ஆகி அதோட டயாமீட்டர் வெறும் 50 கிலோமீட்டர் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்தியன் பார்ன் ஆஸ்ட்ரோஃபிசிசிஸ்ட் சுப்பிரமணியம் சந்திரசேகர் சார் கண்டுபிடிச்ச சந்திரசேகர் லிமிட். அவர் சொன்னது மேக்ஸிமம் சன்னு ஒயிட் ட்வார்ஃபாக தான் ஆகும் அப்படின்னு சயின்டிஃபிக்லி ப்ரூவ் பண்ணார். ஒரு ஸ்டார் பிளாக் ஹோலாக ஆகணும்னா அது ஃபஸ்ட்டு மேசிவ் ஸ்டார் ஆகி அதுக்கப்புறம் ரெட் சூப்பர் ஜெயிண்டாக மாறி தென் சூப்பர் நோவாவாக மாறி அதுக்கப்புறம் தான் நியூட்ரான் ஸ்டார் இல்லை பிளாக் ஹோலாக மாறும். இந்த பிரபஞ்சத்தில் இருக்க இந்த பிளாக் ஹோல் தான் வார்ம் ஹோலுக்கு, அதாவது இந்த பிரிட்ஜஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு ஹெவி கிராவிடேஷனல் புல்லை கிரியேட் பண்ணும். நம்ம யூனிவர்ஸ்லேருந்து இன்னொரு யூனிவர்ஸ்க்கு போக ஒரு டிக்கெட்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பிளாக் ஹோல் தான் வார்ம் ஹோலோட என்ட்ரி பாயிண்ட். ஒரு பிளாக் ஹோலை சுற்றி 4 விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு அக்ரீஷன் டிஸ்க். பிளாக் ஹோலுக்கு வெளியில் மேட்டர், அதாவது கேஸ், டஸ்ட் அண்ட் பிளாஸ்மா ஃபார்மில் இருக்கிற இதுதான் அக்ரிஷன் டிஸ்க்னு சொல்லுவோம். இந்த அக்ரிஷன் டிஸ்க் மில்லியன்ஸ் ஆஃப் டிகிரிஸ் ஹீட்டில் இந்த பார்ட்டிகல் சுற்றி ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும். இதனால் எக்ஸ்ரேஸ் மாதிரியான ரேடியேஷன்ஸும் இந்த ஏரியாவிலேருந்து வெளியே வரும். இதை தான் இன்டர்ஸ்டெல்லர் மூவிலையும் காமிச்சிருப்பாங்க. இதில் ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷனும் இதில் இருக்குது. அதாவது இந்த டிஸ்க்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்க்குற மாதிரி மேலேயும் கீழேயும் கவர் ஆகிற மாதிரி தெரியும். இன் ரியாலிட்டி கிராவிட்டி லைட்டை பெண்ட் பண்ணுறதுனால தான் இப்படி தெரியுது. ஆக்சுவலி டாப்பில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்கும். பிளாக் ஹோலை சைட்லேருந்து பார்க்கும்போது மட்டும்தான் இந்த இல்யூஷன் கிடைக்கும். இந்த அக்ரிஷன் டிஸ்கோட இன்னர் லேயரில் லைட்டோட சர்க்கிள் ஒன்று தெரியும். இதுதான் ஃபோட்டான் ஸ்பியர், a phenomenon called gravitational lensing. இங்கே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் செம ஸ்ட்ராங் ஆகி லைட்டே ஒரு ஆர்பிட்டில் சுற்ற ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒருவேளை இந்த ஏரியாவில் நம்ம போயிட்டோம் அப்படின்னா டெக்னிக்கலி இங்கே உங்கள் பின்புறத்தையே உங்களால் பார்க்க முடியும். பிகாஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் கிராவிடேஷன் லைட்டே இப்படி பெண்ட் ஆகி இந்த ஃபினாமினனை எனேபிள் பண்ணும். அடுத்தது ஈவெண்ட் ஹரைசன். ஈவெண்ட் ஹரைசன் அப்படிங்கிறது இங்கே நீங்கள் பார்க்குற அந்த டியூப் லைக் ஸ்ட்ரக்சரோட என்வலப்பிங் சர்ஃபேஸ். இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் எதுவும் எஸ்கேப் ஆக முடியாது. மீனிங் இதுக்கப்புறம் போகிற எந்த ஒரு பொருளையும் நம்மளால் பார்க்க முடியாது. அடுத்தது நம்ம முதல்ல பார்த்த சிங்குலாரிட்டி, இதுதான் இதோட சென்டர் பாயிண்ட்.
இதுக்குள்ளே விழுற பொருள் இன்ஃபைனட்டாக கம்ப்ரஸ் ஆகி இன்ஃபைனட் டென்சிட்டியை ரீச் பண்ணோம். பேசிக்லி ஸ்பேஸ் டைம் கர்வேச்சர் இங்கே தான் இன்ஃபைனட்டாக பெண்ட் ஆகும். இதனால தான் இங்கே டைமும் இன்ஃபைனட்டாக ஸ்லோ ஆகுது. ஸோ ஆஸ் பர் தியரி ஆஃப் ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி கிராவிட்டி இம்பேக்ட்ஸ் டைம். ஸோ இதனால தான் இந்த ஹெவி கிராவிடேஷனால் இங்கே டைம் டைலேஷன் நடக்குது. ஸோ டைம் ஸ்லோ ஆகுது. இதனால தான் டெக்னிக்கலி டைம் ட்ராவல் இஸ் ஆல்சோ பாசிபிலிட்டி ஹியர். இங்கே இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், அதாவது ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். வாட் ஆர் த ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர்? சாலிட், லிக்விட், கேஸ், பிளாஸ்மா. இதெல்லாம் தான் நார்மல் மேட்டர். பிளாக் ஹோலில் இந்த ப்ராப்பர்ட்டி ஃபார் மேட்டர் கோஸ் அவுட் ஆஃப் த விண்டோ. கொஞ்ச நேரம் இந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் இருந்தாலும் பிளாக் ஹோல்குள்ளே இந்த கன்வென்ஷனல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர் எல்லாமே வில் வேனிஷ். பேசிக்கலி இதுக்குள்ளே எந்த ஒரு மாஸ் அண்ட் வால்யூம் இருக்கிற எந்த ஒரு பொருளை தூக்கி போட்டாலும் கொஞ்ச நேரத்தில் இது சப்அட்டாமிக் பார்ட்டிகலாக கொஞ்ச நேரத்தில் இது மாறிடும். அதாவது புரோட்டான், எலக்ட்ரான் அண்ட் நியூட்ரான் அந்த ஸ்டேட்டு. ஸோ இப்போ நம்ம பிளாக் ஹோல்குள்ளே வந்துட்டோம். இப்போ வார்ம் ஹோல். ஸோ இந்த டனலில் ஃபஸ்ட்டு ஈவன் ஹரைசன் ஒரு லேயர், தென் யூ வில் கெட் இன் டு சிங்குலாரிட்டி. இதுக்குள்ளே லைட் கூட எஸ்கேப் ஆக முடியாதுன்னு பார்த்தோம். இதில் இன்னொரு விஷயம் தான் ஃபோர்த் டைமென்ஷன் டைம். இப்படி ஹெவி கிராவிட்டினால எக்ஸ்ட்ரீம் டைம் டைலேஷன் நடக்கும்போது தான் நமக்கு வார்ம் ஹோல்ஸ் அப்படிங்கிற ஷார்ட்கட்ஸ் கிடைக்குது. ஸோ பேசிக்கலி பிளாக் ஹோல் வழியாக போகிற இந்த டனல் தான் வார்ம் ஹோல். ஒரு கேலக்சிலிருந்து இன்னொரு கேலக்ஸி இன் நோ டைம் நம்மளால் போக முடியும். அமெரிக்கன் தியரிட்டிக்கல் ஃபிசிசிஸ்ட் ஜான் ஆர்ச்சிபால்ட் வீலர் 1957 ஐன்ஸ்டீன் ரோசன் பிரிட்ஜஸை பற்றி படிக்கும்போது தான் ஹி இன்ட்ரடியூஸ் திஸ் டேர்ம் கால் வார்ம் ஹோல். இவர் சொன்ன விஷயம் இதுதான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது. If the surface of the apple represents normal space-time, the worm hole provides a shortcut through the apple connecting two distant points more directly than traveling along the surface. This vivid imagery helped popularize the term wormhole to describe such space-time shortcuts. இங்கிருந்து தான் wormhole அப்படிங்கிற பேர் வந்துச்சு. ஸோ ஸ்பேஸ் டைம் மெஷ்ல ஒரு மேசிவ் கிராவிடேஷன் இருக்க ஆப்ஜெக்ட் விழும்போது இதோட ஸ்பேஸ் டைம் கர்வேச்சர் இவ்வளோ தூரம் பெண்ட் ஆகி வார்ம் ஹோல் கிரியேட் ஆகும். அதாவது இமேஜின் நம்ம ஸ்பேஸ் ஒரு பேப்பர் மாதிரி பெண்ட் ஆகி ஒரு சைடில் இருந்து இன்னொரு சைடுக்கு ஷார்ட்கட் கிடைக்குது. 2022 வார்ம் ஹோல் டைனமிக்ஸை சிமுலேட் பண்ணுறதுக்கு கூகுளோட சிக்கமோர் குவாண்டம் ப்ராசஸரை யூஸ் பண்ணி பேபி வார்ம் ஹோலை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக கிராவிடேஷனல் வார்ம் ஹோலோட கீ ப்ராப்பர்ட்டிஸை எக்ஸிக்யூட் பண்ணுற சிம்பிளிஃபைட் குவாண்டம் மாடலையும் பில்ட் பண்ணியிருக்காங்க. What happens is the qubits of the Google quantum computer are making a little bit of extra space, and that's our wormhole. You put a qubit through one side of the wormhole. The qubit is now in the interior of this wormhole. This spread of quantum information, it becomes shared by many particles in the form of quantum entanglement. and then as the wormhole is closing, the qubit is exiting. ஃபஸ்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் குவாண்டம் டெலிபோர்டேஷனை யூஸ் பண்ணி சிமுலேட் பண்ணியிருக்க வார்ம் ஹோல் வழியாக ஒரு கியூபிட்டை அனுப்புவாங்க. இது மூலமாக ட்ராவர்சபிள் வார்ம் ஹோல் ப்ரெடிக்ஷன்ஸோட கன்சிஸ்டன்ட் பிஹேவியரை ரிசர்ச்சர்ஸ் அப்சர்வ் பண்ணாங்க. பட் இதுவும் எனக்கு தெரிஞ்சு ஜஸ்ட் ஒன் ப்ராக்டிக்கல் POC தான், பட் லார்ஜ் ஸ்கேல் எக்ஸ்பெரிமெண்ட் கிடையாது. வார்ம் ஹோல் ஆஸ் ஆஃப் 2025 ஸ்டில் அ தியரிட்டிக்கல் கான்செப்ட். ட்ராவர்சபிள் வார்ம் ஹோல் இதுவரை கண்டுபிடிக்கப்படலை. யோசிச்சு பாருங்கள், தட் மீன்ஸ் லைட்டை விட நம்ம ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணி இன்னொரு யூனிவர்ஸ் ஆர் பிளானட்டுக்கு போக முடியும். ஹவு ஃபேசினேட்டிங் இஸ் தட்? ஆனால் திரும்ப எப்படி வர்றது? ரெண்டு பக்கம் பிளாக் ஹோல் இருந்தால் இந்த வார்ம் ஹோல்லையே நம்ம மாட்டிக்குவோம். இங்கே தான் ஒயிட் ஹோல் கான்செப்ட் உள்ளே வருது. பேசிக்கலி இந்த ட்ராவர்சபிள் பிளாக் ஹோல் எப்போ பாசிபிள்னா, ஜஸ்ட் லைக் பிளாக் ஹோல் அதர் எண்டில் ஒயிட் ஹோல் இருந்தால் தான் பாசிபிள். அதாவது வார்ம் ஹோலோட எக்ஸிட் பாயிண்ட். இல்லைனா பிளாக் ஹோலில் என்ட்ரி ஆன நம்மளால் திரும்பி வெளியே வரவே முடியாது. பிளாக் ஹோல் கிராவிடேஷனல் புல்லால் எப்படி எல்லாத்தையும் உள்ளே தள்ளுதோ அதே மாதிரி ஒயிட் ஹோல் எல்லாத்தையும் வெளியே தள்ளும். a complete opposite phenomena. See, ஒயிட் ஹோல் இப்படி தான் இருக்கும். எப்படி நம்ம பிளாக் ஹோல் பார்த்தோமோ அதே மாதிரி இது ஆப்போசிட்டாக கம்ப்ளீட்டாக ஒயிட்டாக தெரியும். நம்ம பிளாக் ஹோல் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒயிட் ஹோல் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. இதுக்கு பல தியரிஸ் லைக் குவாண்டம் டிரான்சிஷன் இன் பிளாக் ஹோல், அப்புறம் யூனிவர்ஸோட ஏர்லி ஃபார்மேஷனில் தான் பிக் பேங் தியரினால ஒயிட் ஹோல் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பல தியரிஸ் இருக்குது. பட் none of them has been proved concretely. ஸ்டீவன் ஹாக்கிங் கூட சொல்லியிருக்காரு என்னென்னா பிளாக் ஹோல் ஈவென்ச்சுவலி will evaporate அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் இவரும் கன்ஃபார்ம் பண்ணல இது ஒயிட் ஹோலாக மாறும்னு. ஸோ ஒயிட் ஹோலும் ஐன்ஸ்டீன் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டிக்கு இன்னொரு ஃபீல்டு ஈக்குவேஷன் சொல்யூஷனாக மாறுது. 1964 இகோர் நோவிகாவ் இந்த டேர்மை யூஸ் பண்ணுறாரு. ஜஸ்ட் லைக் பிளாக் ஹோல் இதுலேயும் ஈவெண்ட் ஹொரைசனும் இருக்கும். இதை தாண்டி யாராலையும் உள்ளே போக முடியாது. ஆனால் உள்ளே இருக்க எல்லா விஷயமும் வெளியே வரும். ஸோ வார்ம் ஹோலில் ரெண்டு சைட்லேயும் பிளாக் ஹோல் இருந்தால் அது அன்ட்ராவர்சபிள் வார்ம் ஹோல். ஒரு எண்டில் பிளாக் ஹோல் இன்னொரு எண்டில் ஒயிட் ஹோல் இருந்தால் அது ட்ராவர்சபிள் வார்ம் ஹோல். ஆஸ் பர் நோ ஹைடிங் தியரம் இன்ஃபர்மேஷன் கான் பி லாஸ்ட். ஸோ டெக்னிக்கலி இந்த தியரம் படி பிளாக் ஹோலில் சக்கார எல்லாமே
மோஸ்ட்லி ஒயிட் ஹோல் வழியாவோ இல்லை இன் சம் ஃபார்ம் இட் ஸ்டில் எக்ஸிஸ்ட் இன் சம் யூனிவர்ஸ் இன் சம் ஃபார்ம். எகெயின் தியரி. 2006 060614 ஒரு காமா ரே பஸ்ட் நடந்துச்சு. வெறும் 102 செகண்ட் மட்டுமே இது தெரிஞ்சுது. சயின்டிஸ்ட் இது ஒயிட் ஹோலாக தான் இருக்கணும் அப்படின்னு நம்புகிறாங்க. யாருக்கு தெரியும், ஒரு நாள் நம்ம பிளாக் ஹோலை கண்டுபிடிச்ச மாதிரி ஐ எம் ஷுர் ஒயிட் ஹோலையும் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இதுதான் பேசிக்ஸ். ஸோ இப்போ நம்ம பேசிக்ஸ் சொல்லியாச்சு. நீங்கள் எல்லாம் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற இன்டர்ஸ்டெல்லர் எக்ஸ்ப்ளனேஷன். நாசாவில் நம்ம ஹீரோ கூப்பர் ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. பூமி மாதிரி வாழ ஒரு பிளானட்டை கண்டுபிடிக்கிற ஒரு ட்ரிப். இவர் சாட்டன் பக்கத்தில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு வார்ம் ஹோல் வழியாக ட்ராவல் பண்ணி மில்லர்னு இன்னொரு கேலக்சியில் இருக்க பிளானட்டை அக்சஸ் பண்ணுறாங்க. இந்த கேலக்சியில் தான் கர்கான்டுவாங்கிற ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலை பார்க்குறாங்க. இது இந்த மில்லர் பிளானட் இருக்க அதே கேலக்சியில் இருக்கிற ஒரு பிளாக் ஹோல். இமேஜின் திஸ் பிளாக் ஹோல் இஸ் ஜஸ்ட் லைக் நம்ம மில்கி வே கேலக்சியோட பிளாக் ஹோல் விச் இஸ் கால் சஜிடேரியஸ் ஏ. இந்த மில்லர் பிளானட்டில் தான் அவங்க எக்ஸ்ட்ரீம் டைம் டைலேஷன் எஃபெக்ட்ஸை பார்க்குறாங்க. 7 years per hour here. நீங்கள் இந்த சீனை பார்த்துருப்பீங்க. மில்லர் பிளானட்டில் ஒரு பெரிய டைடல் வேவ் 4000 ஃபீட்டுக்கு ஃபார்ம் ஆகும். மில்லர் தான் ஃபர்ஸ்ட் அவங்க விசிட் பண்ண பிளானட் மனுஷங்களை வாழ வைக்க. இங்கே கிராவிட்டி பூமியை விட 130% அதிகமாக இருக்கும். ஏன்னா இது கர்கன்டுவா பக்கத்தில் இருக்கிற ஒரு பிளானட். இதனால தான் அந்த டைம் டைலேஷனை மூவியில் காமிக்கிறதுக்காக தான் இந்த டைடல் வேவை ஸ்லோவாக மூவ் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவங்க ஆக்சுவலி போக பிளான் பண்ணது பூமி மாதிரி இருக்க எட்மண்ட்ஸ் பிளானட்ஸை ரீச் பண்ணி ஹியூமன்ஸை மைக்ரேட் பண்ணி எர்த்தில் இருந்து அவங்கள காப்பாற்ற. இந்த எட்மண்ட் பிளானட்டை பற்றி அவங்களுக்கு டேட்டா கொடுத்தது இதுக்கு முன்னாடி லாசரஸ் மிஷனில் போன டாக்டர் வுல்ஃப் எட்மண்ட்ஸ். இந்த எட்மண்ட் பிளானட்ல அந்த அளவுக்கு டைம் டைலேஷன் இல்லை. ஏன்னா இது கர்கான்டுவா பிளாக் ஹோல்ல இருந்து தூரத்தில் ஆர்பிட் ஆகிட்டு இருந்த ஒரு பிளானட். இப்போ இவங்க எட்மண்ட் பிளானட்டுக்கு போகிற மிஷனில் ஒரு பிரச்சனை வருது. இவங்களுக்கு பேசிக்கலி ஃபியூவல் கம்மியாகுது எட்மண்ட் பிளானட்டை ரீச் பண்ண. Then a powered slingshot around, launching us towards Edmund's planet. Manually? That's what I'm here for. ஸோ இவங்க கர்கான்டுவா பக்கத்தில் போய் ஸ்லிங்ஷாட் மேனூரை யூஸ் பண்ணி அதோட எக்ஸ்ட்ரீம் கிராவிட்டியை யூஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்பீட் அண்ட் மொமெண்டம் கேதர் பண்ண நினைக்கிறாங்க. இந்த மாதிரி இங்கே தான் கூப்பர் அண்ட் ரொபாட்டார்ஸ் ஸ்பேஸ் கிராஃப்டை லைட் பண்ண அவங்களே சாக்ரிஃபைஸ் பண்ணி கர்கான்டுவா பிளாக் ஹோலுக்குள்ளே போகிறாங்க. இதில் டாக்டர் அமிலியா பிராண்ட் அண்ட் ரோபாட் கேஸ் மட்டும் எட்மண்ட் பிளானட்டுக்கு ஸ்லிங்ஷாட் மேனூர் யூஸ் பண்ணி கிளம்புறாங்க. இங்கே நீங்கள் பார்க்குறது தான் அக்ரிஷன் டெஸ்க். இதுதான் ஈவன் ஹரைசன். இது வழியாக இவர் பிளாக் ஹோலுக்குள்ளே என்ட்ராறாரு. நான் சொன்ன மாதிரி இதுக்குள்ளே மேட்டர் கொஞ்ச நேரம் தான் அதோட ப்ராப்பர்ட்டியை மெயின்டைன் பண்ணோம். தென் இட் வில் பிகம் சப்அட்டாமிக் பார்ட்டிகல். இவர் இதுக்குள்ளே என்டர் ஆகி ஸ்பேஸ் கிராஃப்ட் கொஞ்ச நேரத்தில் டேமேஜ் ஆகுது. இவர் இதிலேருந்து இஜெக்டும் பண்ணுறாரு. இங்கே தான் நீங்கள் கேட்பீங்க இவர் எப்படி சாகாமல் சிங்குலாரிட்டியில் எஜெக்ட் பண்ணார் அப்படின்னு. இங்கே தான் இவர் சிங்குலாரிட்டி ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவர் டெசராக்ட் அப்படிங்கிற ஒரு 5th டைமென்ஷன் ஸ்பேஸ்க்குள்ளே போகிறாரு. பேசிக்கலி இது ஒரு இமேஜினரி செட்டப் கிரியேட்டட் பை ஃபியூச்சர் ஹியூமன்ஸ். இங்கே இவர் டைமை ஃபிசிக்கல் டைமென்ஷனில் பார்க்குறாரு. பேசிக்கலி அட்வான்ஸ் ஃபியூச்சர் ஹியூமன்ஸ் இவருக்கு பிளாக் ஹோலுக்குள்ளே கிரியேட் பண்ண ஒரு சேஃப் பிளேஸ். இதுதான் பியூர்லி ஒரு இமேஜினரி செட்டப். டெக்னிக்கலி இந்த ஈவன் ஹாரிசனுக்குள்ளே போய் சில நிமிஷத்துலேயே நம்ம சாகிறது உறுதி. ஸோ திஸ் பார்ட் டு மீ இஸ் வெரி ஃபில்மி. பட் இவங்க காமிச்ச ஈவன் ஹாரிசன், லைட் பெண்டிங், அவர் உள்ளே ட்ராவல் பண்ணும்போது இருக்கிற என்விரான்மெண்ட், இது எல்லாமே ஸோ ரியலிஸ்டிக் அண்ட் சயின்டிஃபிக்லி கரெக்ட். ஆக்சுவலி இங்கே இவர் கிராவிட்டி யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டைம் ஜோனில் இவர் பாஸ்ட்டுக்கு மெசேஜ் பண்ண முடியும் அப்படின்னு ரியலைஸ் பண்ணுறாரு. இங்கே தான் இவர் அவரோட டாட்டர் மர்ஃபுக்கு கோஸ்டாக மாறி கிராவிடேஷனல் வேவ்ஸை யூஸ் பண்ணி பிளாக் ஹோலோட குவாண்டம் டேட்டாவை நாசாக்கு அனுப்புகிறாரு.
இதை யூஸ் பண்ணி எப்படி எர்த்தோட கிராவிடேஷனை மேனிப்புலேட் பண்ணி ஹியூமனிட்டியை பூமியில் இருந்து காப்பாற்றி எட்மண்ட் பிளானட்டில் காலனி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. இதுக்கப்புறம் இந்த மிஷன் முடிஞ்சிட்டு இவர் எஜெக்ட் பண்ணி சாட்டன் பக்கத்தில் இருக்க நார்மல் ஸ்பேஸ் டைம் டைமென்ஷனில் வராரு. இங்கே ஸ்பேஸ் ஸ்டேஷன் கால் கூப்பர் ஸ்டேஷன் இவரை ரெஸ்கியூ பண்ணுறாங்க. இவர் திரும்ப வரும்போது அவரோட டாட்டர் மர்ஃபுக்கு 99 இயர்ஸ். என்ன ரீசன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும். நத்திங் பட் டைம் டைலேஷன். கூப்பர் போகும்போது மர்ஃபுக்கு வெறும் 10 வயசு. இதுதான் அவங்களோட ஏஜோட பிரேக் டவுன். மர்ஃபோட ஸ்டார்டிங் ஏஜ். மர்ஃப் வந்துட்டு 10 years old when Cooper left Earth. இதுதான் இந்த டைம் பிரேக் டவுன். ஃபஸ்ட்டு 2 years for traveling to the wormhole. 23 years due to time dilation on Miller's planet. இங்கே 1 hour equal to 7 years on Earth. இது இவங்க இன்டர்மீடியட்டாக போன ஒரு பிளானட். அதுக்கப்புறம் 51 years lost due to the slingshot maneuver around Gargantua. அதுக்கப்புறம் 13 additional years due to intergalactic travel and Cooper's fall into Gargantua's black hole and the subsequent time in the Tesseract. இது எல்லாத்தையும் இப்போ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா மர்ஃபோட 89 years வரும் டியூரிங் கூப்பர்ஸ் ஆப்சன்ஸ். ஸோ திருப்பியும் கூப்பர் மர்ஃபை மீட் பண்ணும்போது அவங்களுக்கு 99 years. இந்த மூவியில் ஏர்த்தில் இருந்து வேற பிளானட்டுக்கு வார்ம்ஹோல் வழியாக ட்ராவல் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. பேசிக்கலி இன்னொரு கேலக்சியில் கார்கான்டுவான்னு ஒரு பிளாக் ஹோலை யூஸ் பண்ணி ஸ்லிங்ஷாட் மேனுவரில் ஏர்த் மாதிரி இருக்க இன்னொரு பிளானட்டுக்கு போகிற மாதிரி எடுத்திருப்பாங்க. இவங்க இதுக்குள்ளே போகிறதுக்கு ரீசன் எட்மண்ட்ஸ் பிளானட்டை ரீச் பண்ணி ஹியூமன்ஸை மைக்ரேட் பண்ணி எர்த்தில் இருந்து அவங்கள காப்பாற்ற. Both of us. We agree to 90%. இந்த எட்மண்ட் பிளானட்டில் தான் டாக்டர் வுல்ஃப் எட்மண்ட்ஸ் த ஒரிஜினல் லாசரஸ் ஆஸ்ட்ரோனாட் ஆல்ரெடி ரீச் ஆகி இறந்ததை டாக்டர் அம்லியா பிராண்ட் பார்க்குறாங்க. அவரை இங்கே அடக்கமும் பண்ணுறாங்க. இங்கே தான் டாக்டர் அம்லியா பிராண்ட் ஒரு புது உலகத்தையே உருவாக்குறாங்க. கூப்பர் இங்கே அவரோட பொண்ணை கூப்பர் ஸ்டேஷனில் பார்த்ததுக்கு அப்புறம் திரும்பவும் ஸ்பேஸ் கிராஃப்டில் எட்மண்ட் பிளானட்டை நோக்கி டாக்டர் அமிலியா பிராண்டை பார்க்க போகிற மாதிரி இந்த மூவியில் காமிச்சிருப்பாங்க. தட்ஸ் இட். இப்போ எல்லாம் அப்படியே உங்களுக்கு அப்படியே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்பி இந்த மூவி நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் இன்ட்ரெஸ்ட்டில் திரும்ப பாருங்கள். ஐ எம் ஷுர் யூ வில் என்ஜாய் மோர். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், லைட்டை விட ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது பிளாக் ஹோல் தவிர வேறு வழி இல்லையா அப்படின்னு. பல தியரிஸ் இருக்குது, பட் எதுவுமே லார்ஜ் ஸ்கேலில் ப்ரூவ் பண்ணப்படல. ஃபஸ்ட்டு தியரி ஆல்குபேர் டிரைவ். வார்ப் டிரைவ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் மெக்சிகன் தியரிட்டிக்கல் ஃபிசிசிஸ்ட் மிகல் ஆல்குபேர் இன் 1994 ஸ்பேஸை ஸ்பேஸ் கிராஃப்ட் ஃப்ரண்ட்டில் கான்ட்ராக்ட் பண்ணி அண்ட் பின்னாடி எக்ஸ்பேண்ட் பண்ணி ட்ராவல் பண்ணால் லைட்டை விட ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண முடியும் வித்தவுட் வயலேட்டிங் த லா ஆஃப் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் த வார்ப் டிரைவ், ஹைப்பர் ஃபாஸ்ட் ட்ராவல் வித்தின் ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி. ஆனால் இதை ப்ரூவ் பண்ண எக்ஸாட்டிக் மேட்டர் வித் நெகட்டிவ் எனர்ஜி டென்சிட்டி வேணும். பிரச்சனை என்னென்னா அது மாதிரி ஒரு மெட்டீரியலை இன்னும் கண்டுபிடிக்கல. இது மாதிரி பல தியரிஸ் இருக்குது. லைக் ஒன்று காசினோகாவ் டியூப்ஸ், இன்னொன்று குவாண்டம் டனலிங், இன்னொன்று சாலிட்டான்ஸ் பேஸ்ட் வார்ப் டிரைவ், அதர் திங் இஸ் ஹைப்பர் ஸ்பேஸ் டைமென்ஷன்ஸ், அப்புறம் ட்ரை ஸ்பேஸ் மாடல்னு பல ப்ரொப்போஸ் சொல்யூஷன்ஸ் இருக்குது. பட் இன்னும் லார்ஜ் ஸ்கேலில் இதை யாருமே ப்ரூவ் பண்ணல. பட் ரிமெம்பர், பிளாக் ஹோலும் ஒரு டைமில் தியரி தான். ஆனால் 100 இயர்ஸ்க்கு அப்புறம் இட் ஹஸ் பிகம் அ ரியாலிட்டி. ஹூ நோஸ், வில் எண்ட் அப் ட்ராவலிங் இன் வார்ம் ஹோல் சூன். ஒயிட் ஹோலும் இருக்கலாம். கூப்பர் கண்டுபிடிச்ச மாதிரி கிறிஸ்டோஃபர் நோலன் சொன்ன விஷயங்கள் உண்மையாக பல சாத்தியங்கள் இருக்குது. ஏன்னா கட்டுறது கையளவு, கல்லாதது பிரபஞ்சத்தளவு. தட்ஸ் இட் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா இங்கே கிளிக் பண்ணி சோலார் எக்லிப்ஸ், அப்புறம் டைம் ட்ராவல் அண்ட் அதர் ஸ்பேஸ் ரிலேட்டட் வீடியோஸ் நிறையா போட்டிருக்கேன் நம்ம சேனலில், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு பிரபஞ்சத்தில் சந்திக்கும் வரை உங்கள் நண்பன் ஜெய்சம் சைனிங் ஆஃப்.